என்னால முடியலடி. இன்னும் நான் எவ்வளவு கஷ்டத்தை தான் தாங்கிக்கிறது. உன்னை யாரு கஷ்டத்தை தாங்கிட்டு இங்க இருக்க சொன்னா? ஒண்ணும் தேவையில்லை. அதுக்கு தான் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றேன். அப்போ இத்தனை நாளா இங்க இருந்து உழைச்சு ஓடா தேஞ்சதெல்லாம் அதுக்கு தான் உனக்கு 3 வேளை மூக்கு முட்டை சோறு போட்டனே. ஒரு பொம்பளைக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் ஒரு குறை இல்லாம செஞ்சு கொடுத்துருக்கேன். இதை விட வேற என்ன வேணும்? அப்படின்னா நான் இத்தனை வருஷமா இங்க இருந்து உழைச்சதுக்கு இதே மரியாதையா? ஏய், இன்னொரு தடவை உழைச்சங்கச்சேன்னு சொன்ன வாயை கிழிச்சிருவேன். கிழிச்சு விட்டா நீ தான் ரைஸ் மில்ல இருந்து மரக்கடை வரைக்கும் வாங்கி சம்பாரிச்சு கொடுத்தேன்னு சொல்லுவ போல இருக்கு. நான் மட்டும் குடும்பத்தை பாத்துக்கலனா நீங்க எப்படி இப்படி சம்பாரிச்சிருப்பீங்க? அடி, சொத்துல பங்கு கேக்குறியா? உன்ன அப்படியே பாத்துறேன். மாமா விடுங்க மாமா. அப்பா வேண்டாம்ப்பா. அப்பா அப்பா வேண்டாம்ப்பா. அப்பா வேண்டாம்ப்பா. அப்பா விடுங்கப்பா. அப்பா பாத்துப்பா. அப்பா ஏய் ஐயோ ஏய் அப்பா 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 ஒண்ணும் ஆகலல. அப்பா ஏய், எவ்வளவு திமிரு இருந்தா என்னையே கீழே பிடிச்சு தள்ளுவ? அப்பா வேணும்னு பண்ணலப்பா, தெரியாம பண்ணிட்டேன்ப்பா. அப்பா அப்பா நான் ஏய், அப்பா ஐயோ சாரிப்பா. நான் உங்களை தள்ளி விடலப்பா. அம்மா மேல படக்கூடாதுன்னு தடுத்தேன்ப்பா. அவ்வளவுதான்ப்பா. ஏய் ஏய், ஆத்தாள் மகளுமா சேர்ந்து நாடகம் ஆடுறீங்க. ஐயோ அப்பா சத்தியமா நான் வேணும்னு பண்ணலப்பா, தெரியாம நடந்துருச்சுப்பா. உங்களை வீட்டை விட்டு வெளியே போய் சொன்னதுக்காக பழிக்கு பழி வாங்குறீங்களா? அப்பா அம்மா மேல சத்தியம்ப்பா, கடவுள் மேல சத்தியம்ப்பா, நான் அப்படிலாம் எதுவும் வேணும்னு பண்ணலப்பா. இது நான் சம்பாரிச்ச வீடு. இங்க ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு செகண்ட் கூட இருக்க கூடாது. வெளியே வாங்க. மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. வயசு பொண்ணு வச்சுக்கிட்டு திடீர்னு இப்படி வெளியில போக சொன்னா அவங்க எங்க மாமா போவாங்க? தயவு செஞ்சு கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க மாமா, ப்ளீஸ் மாமா. சரி, திடீர்னு வெளியே போய் சொன்னா அவங்களால போக முடியாது. அவங்களுக்கு 24 மணி நேரம் டைம் தர்றேன். அதுக்குள்ள அவங்க இங்க இருந்து போயிடணும். அதுக்கு மேல ஒரு செகண்ட் இந்த வீட்டுல அவங்க இருந்தாலும் அவங்கள வெட்டி போட்டு நான் ஜெயிலுக்கு போயிருவேன். அப்பா 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 ப்ளீஸ் பா. இன்னொரு தடவை என்ன அப்பான்னு சொன்ன நடக்கிறதே வேற. என்னைக்குமே நான் உனக்கு அப்பா கிடையாது. பொண்டாட்டின்னு ஒருத்தி இருந்தா அவளையும் இதோட தலைமுழுகிறேன். அவளுக்கு எனக்கு இனிமேல் ஒட்டும் இல்ல உறவும் இல்ல. அவ யாரோ நான் யாரோ. நான் சொன்னால எந்த மாற்றம் இல்ல. அதை யாராலும் மாத்த முடியாது. சின்னவனே பெரியவனே, நாளை காலையில வீட்டை சுத்தமா கிளீன் பண்ணி நாம சாமி கும்பிட்ட பிறகுதான் இந்த வீட்டுக்குள்ள வர்றோம். வாங்க. எங்க
அத்தை எப்படி போமா